ஸ்ரீ குருப்யோ நமஹ. வணக்கம். இது உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. தமிழ் ஆண்டின் இறுதி மாதமாக இருக்கும் பங்குனி மாதம் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் உத்தராயண காலத்தின் நிறைவு பகுதி என்பதால் உலகம் முழுவதும் ஆன்மீக செயல்பாடுகள் அதிகரிக்கும். இந்தியா முழுவதும் ஆலயங்களில் திருவிழாக்கள், யாகங்கள் மற்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்த காலத்தில் மக்கள் அதிகமாக தெய்வ வழிபாடு, தியானம் மற்றும் தர்ம செயல்களில் ஈடுபடுவார்கள். இந்த மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை போன்ற தெய்வ தம்பதிகளின் திவ்ய கல்யாணங்கள் நினைவு கூறப்படும். இந்த நாள் குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் நாளாக கருதப்படுகிறது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உலக சந்தைகளில் கோல்டு மற்றும் சில்வர் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பங்குச் சந்தையில் திடீர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக AI தொழில்நுட்பம் மற்றும் மருந்து துறைகள் சில முன்னேற்றங்களை காணக்கூடும். கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. சில இடங்களில் பருவம் தப்பிய மழையும் காணப்படலாம். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சில நாடுகளுக்கிடையே புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் உருவாகலாம். சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஆட்சி மாற்றங்களும் நிகழ வாய்ப்பு உள்ளது. சில அண்டை நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனைகளும் முன்னிலைக்கு வரலாம். கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இந்த மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களில் புதிய கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக வெப்பம் சார்ந்த உடல் பிரச்சனைகள் மற்றும் நீர் தொடர்பான நோய்கள் சில நாடுகளில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் அனைவரும் தண்ணீர் குடிப்பது மற்றும் உடல் நலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இந்த பங்குனி மாதத்தில் உலக அமைதிக்காக கூட்டு பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. மரக்கன்றுகளை நடுவது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது இயற்கைக்கு நன்மை தரும். பசியால் தவிக்கும் மக்களுக்கு உணவு தானம் செய்வதும் மிகவும் புண்ணியமான செயலாகும். ஆகவே இந்த பங்குனி மாதம் உலகத்திற்கு ஒரு சுத்திகரிப்பு காலமாக அமையும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் தொடங்குவதற்கு முன் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அடித்தளம் இந்த மாதத்தில் உருவாகும். இப்போது பங்குனி மாதம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தொட்டது துலங்கும் மாதமாக இருக்கும். உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வணிகர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். முதியோருக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் காணலாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது நலம். வழிபட வேண்டிய தலம் மதுரை மீனாட்சி அம்மன். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது நலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். மாணவர்கள் விளையாட்டை குறைத்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் தேவையற்ற நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. வணிகர்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. முதியோர் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் மாதம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். வணிகர்களுக்கு பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. முதியோர் ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவார்கள். வழிபட வேண்டிய தலம் திருவெண்காடு புதன் தலம். பரிகாரம்: புதன்கிழமை பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குங்கள். கடக ராசிக்காரர்களே,
அஷ்டம சனி காரணமாக பேச்சில் நிதானம் தேவை. மாணவர்கள் அதிகாலையில் எழுந்து படிப்பது நல்லது. இளைஞர்கள் வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை தவிர்க்க வேண்டும். வணிகர்கள் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். முதியோருக்கு ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கலாம். வழிபட வேண்டிய தலம் பழனி முருகன். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் நிச்சயம் உண்டு. மாணவர்கள் கணித பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் தள்ளி இருப்பது நல்லது. வணிகர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர். பெண்களுக்கு குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், பொறுமை அவசியம். முதியோருக்கு கண் பரிசோதனை தேவைப்படலாம். வழிபட வேண்டிய தலம் திருக்கடையூர் அபிராமி அம்மன். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். கன்னி ராசிக்காரர்களே, எதிர்ப்புகள் விலகி நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். மாணவர்கள் கலைத்துறையில் நல்ல வாய்ப்பு பெறுவார்கள். இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கைகூடும். வணிகர்களுக்கு கூட்டுத் தொழிலில் லாபம் பெருகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பாராட்டு கிடைக்கும். முதியோருக்கு பேர குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. வழிபட வேண்டிய தலம் திருச்செந்தூர் முருகன். பரிகாரம்: சனிக்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். துலா ராசிக்காரர்களே, சுப செலவுகள் அதிகரித்து மகிழ்ச்சி தரும் மாதம். மாணவர்கள் கடின உழைப்பால் முன்னேற்றம் காண்பார்கள். இளைஞர்களுக்கு புதிய நட்புகள் நன்மை தரும். வணிகர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. முதியோருக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். வழிபட வேண்டிய தலம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும். மாணவர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இளைஞர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். வணிகர்கள் மாற்றங்கள் செய்து லாபம் காண்பார்கள். பெண்களுக்கு சகோதர வழியில் உதவி கிடைக்கும். முதியோருக்கு தெய்வ வழிபாடு மன அமைதி தரும். வழிபட வேண்டிய தலம் வைத்தீஸ்வரன் கோவில். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சிகப்பு மலர் சாற்றுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, பணப்புழக்கம் சீராக இருந்து குடும்ப ஒற்றுமை கூடும். மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்டு பெறுவார்கள். இளைஞர்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துணை அமையும். வணிகர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி லாபம் தரும். பெண்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். முதியோருக்கு தூக்கமின்மை நீங்கும். வழிபட வேண்டிய தலம் ஆலங்குடி குரு தலம். பரிகாரம்: வியாழக்கிழமை மஞ்சள் மலர்களால் குருவை வணங்குங்கள். மகர ராசிக்காரர்களே, ஏழரை சனியின் கடைசி கட்டம், பொறுமை முக்கியம். மாணவர்கள் தியானம் செய்து கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். வணிகர்கள் பணியாளர்களுடன் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சேமிப்பு எண்ணம் அதிகரிக்கும். முதியோருக்கு எலும்பு மற்றும் கால் பிரச்சனைகள் கவனம் தேவை. வழிபட வேண்டிய தலம் திருநள்ளாறு சனி பகவான். கும்ப ராசிக்காரர்களே, ஜென்ம சனி காரணமாக உடல் நலத்தில் கவனம் அவசியம். மாணவர்கள் விடாமுயற்சியால் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். இளைஞர்களுக்கு சிறிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு லாபம் சுமாராக இருக்கும், சிக்கனம் அவசியம். பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். முதியோர் தனிமையை தவிர்க்க வேண்டும். வழிபட வேண்டிய தலம் திருப்பதி வெங்கடாசலபதி. பரிகாரம்: தினமும் காக்கைக்கு அன்னம் வையுங்கள். மீன ராசிக்காரர்களே, விரய சனி காரணமாக செலவுகளில் கட்டுப்பாடு தேவை. மாணவர்கள் மறதியை தவிர்க்க எழுதி படிக்க வேண்டும். இளைஞர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும்.
வணிகர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம். முதியோர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வழிபட வேண்டிய தலம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். இவ்வாறு பங்குனி மாதம் என்பது ஒரு சாதாரண காலம் அல்ல. இது ஒரு சுத்திகரிப்பு காலம். இது ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம். பழைய சிக்கல்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக முடிவுக்கு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்க இந்த மாதம் அடித்தளம் அமைக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், நேரம் மாறும், அதோடு உங்கள் விதியும் மாறும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அமைதியுடன் முன்னேறுங்கள். மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. ஜாதகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துவதற்கல்ல, நம்மை சரியான பாதையில் நடத்தும் ஒரு ஊன்றுகோல். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. நன்றி, வணக்கம்.